வெல்கம் காய்ஸ். ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் போய் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? ஒரு அருமையான பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறீங்களா? மறையூர். இந்த இடத்துல ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது. நம்ம வீடியோவுக்கு புதுசாக வரவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பல்லடம் வழியாக உடுமலை போகிற ரோட்டில் தான் இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு சின்னதாக சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப் போகிறது உடுமலை. உடுமலை வந்து இப்போ உடுமலை பஸ் ஸ்டாண்டை நம்ம கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்து நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மறையூர் போகிற ரோடு வந்துடும். இந்த ரோடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க அப்படியே வீடியோவை பார்த்துட்டே போகலாம். நம்ம பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 550 ரூபாய்க்கு திருப்பூர்லேருந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். பெட்ரோல் போட்டுவிட்டு நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க பெட்ரோல் உடுமலை மார்க்கெட்டில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம ட்ராவலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்ன ரோடு. பார்த்து நிதானமாக தான் போகணும். இன்னொரு வண்டி போகணும் அப்படின்னா இடம் விட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. செம்ம பிளேஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு புதுசாக வரவங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இனிமேல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புது புது ட்ரிப்பெல்லாம் வந்து அப்லோடு பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் தான் வந்து இருக்கோம். இங்கே வந்து 20 ரூபா வந்து பே பண்ணால் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்க. ஒரு 60 ஸ்பீடுக்குள்ளாரையே வந்தீங்க அப்படின்னா இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் 12 மணிக்கு மேலே கிளம்புனதுனால சில இடத்துல வந்து எங்களால் நின்று வேடிக்கை வந்து பார்க்க முடியல. வேணால் இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையான இடமெல்லாம் நிறையா இருக்குது. நின்று வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பார்த்துட்டு போகலாம். இதுக்கு நீங்கள் வந்து காலையில் ஒரு 6:00 போலவே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியாக வரதுனால கொஞ்சம் லேட்டாக வந்து கிளம்புனோம். இப்போ வந்து நம்ம 2வது செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் என்ன அப்படின்னா பெருமாள் மலை போகிறவங்க எல்லோரும் வந்து பஸ்ஸுக்காண்டி வந்து இங்கே தான் வந்து வெயிட் பண்ணி போவாங்க. இந்த மலை வந்து 7 மலையாமா. இந்த மலைக்கு வந்து நடந்து தான் போகணும். ரொம்ப இது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் 3வது செக் போஸ்ட் வந்திருக்கோம். இந்த இடத்துல கண்டிப்பாக தரவாக வந்து வண்டியை நிறுத்தி ஃபுல்லாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் எந்த செக் போஸ்ட்டும் இல்லை. நம்ம ஜாலியாக வந்து நம்ம ரைடை வந்து தொடங்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் போகிற அளவுக்கு தான் வழி இருக்குது. வேணால் இதே வழியில் தான் பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வரும். நம்ம பார்த்து பொறுமையாக அழகி ரசித்த மாதிரி போவோம். வாங்க. இந்த செக் போஸ்ட் தாண்டினதுலேருந்து கிளைமேட் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து மழை தூறிட்டே இருக்குது. அப்படியே இதில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு இடத்துல பைக்கை வந்து நிறுத்தினோம். அந்த இடத்துலேருந்து ஒரு அருவி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ வரைக்கும் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வந்தாச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு நீர்வீழ்ச்சி வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம ஓரமாக வந்து நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து டீ காஃபிக்கு இது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். சுட சுட பஜ்ஜி இந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது போக இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நாம் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு மழை கொஞ்சம் தூரத்தெல்லாம் நின்னனையும் மறுபடியும் வந்து நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த இடத்துல நீங்க வந்து நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நின்னு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கும் அப்டின்னா, இப்ப நான் வந்து கேமரால உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். இத விடவும் நேர்ல பார்க்கறக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சியா இருக்கு. உள்ள வந்து ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கு. ரூ. 1500 வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செமையான வீடுகள், ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபேமிலியா வரீங்க அப்டின்னா, இந்த மாரி இடத்துல தங்குங்க. இதுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் ஒண்ணும் இருந்துச்சு. அதுவும் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க கொஞ்சம் போற வழியில ஒரு சின்னதா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. எ இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாவும் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு, சரி இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா இருட்ட போகுது. அப்புறம் நைட்டு வந்து அன்டைம். நம்ம போறது வந்து எங்கே அப்டின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போறோம். அப்படிங்கிறபோது கொஞ்சம் சீக்கிரமா போயிரணும் அப்படிங்கிறதுனால நாங்க எங்க ட்ராவல வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகான இடம். செம்மையா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ம் இதில வந்து மேல வந்து சைக்கிள் அந்த மாரிலாம் ஓட்டிட்டு போவாங்க. அப்படியே வந்து இது நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸில வந்து நான் இத வந்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அப்படியே வந்து நம்ம ஷார்ட்ஸையும் பாருங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது மாரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கம்மி ரேட்ல நம்ம போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கங்க. இப்ப வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா, நம்ம ரூ. 550 பெட்ரோல் மட்டும் தான் போட்டிருக்கோம். அது போக ஒரு ரூ. 20 டீ சாப்பிட்டுருக்கோம். டீ பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம செலவு. அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணிட்டுருக்கோம். திருப்பூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம வந்தாச்சு. அப்படியே போயிட்டு, சரி ஓகே. பசிக்குது. ஒரு கடையில வந்து நிறுத்தி சாப்பிட்டு, அப்படியே வந்து ட்ராவல் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எங்க போலாம் அப்படின்னா வந்து மறையூரே போயிடலாம். மறையூர்ல போயிட்டு, அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணிட்டோம். இப்போ மறையூர் வந்து போயிட்டுருக்கோம். இங்க வந்து நீங்க தங்கறக்கு ரூம்ஸ்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து 1000 வந்து ஆகும் கண்டிப்பா. நீங்க வந்து ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரூமா இங்க வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. நாங்க வர சீசன் வந்து கொஞ்சம் மழை சீசனா இருக்கிறதுனால, கொஞ்சம் அதிகமா வந்து வெளியில வந்து சுத்த முடியாது அப்படின்னு வந்து நெனைக்கிறோம். அப்படியே இந்த இடமெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்பதாங்க நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்து நம்ம போறோம். இதிலிருந்து நம்ம ட்ராவல் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, சரி ஓகே. நம்ம கேரளா பார்டருக்குள்ளார வந்தாச்சு. மறையூருக்கு பக்கமா இருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு, பக்கத்தால கேரளா சேச்சி கடை ஒண்ணு இருக்கு. அந்த கடையில போய் சாப்பிடலான்னு உள்ள போனோம். உள்ள வந்து 2 பரோட்டா ஆர்டர் பண்ணோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பீஃப் போட்டி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 140ங்க. என்னடா இது! கேரளாக்குள்ளார வந்தாலே இது ஒரு பிரச்சனைங்க. பரோட்டா வந்து வெறும் ரூ. 12 தான். வேணா வந்து குழம்பு வந்து ரூ. 140. ஒரு ஆளுக்கு ரூ. 160 ஆச்சு. நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால ஒரு ரூ. 700 பில்லு தான் வந்துச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னோம்லங்க, இந்த மாரி இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிட்டு வரணும் அப்படின்னு. ஒரு கார் ஒண்ணு சைட்ல மாட்டிக்கிச்சு. அத எப்படியோ நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டுட்டோம். எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம ட்ராவல வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். இப்ப நாங்க போற இடம் எங்க அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வண்டி போயிட்டுருக்கு. இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறக்கு. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆறு போயிட்டே இருக்கும். அப்படியே வந்து அந்த ஆத்தோரமா நம்மளும் போயிட்டுருப்போம். அப்படியே ஒரு ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே நீங்க பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோவுல. இப்ப வந்து மழை வந்து கொஞ்சம் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டிலே பண்ணி வந்தாங்க. இந்த இடத்துல டூரிஸ்ட் வந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சண்டே வேலங்க. அதனால ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால நம்ம நெக்ஸ்ட் டே இந்த இடமெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இங்கிருந்து இன்னும் 2 மலை தாண்டி வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம போகணும். ரொம்ப பெரிய ட்ராவலா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம நிறுத்தாம வண்டிய எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். நாளைக்கு கண்டிப்பா இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது போக நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து இந்த இடத்த பத்தி உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் வந்து அப்படியே பாருங்க. நீங்க மறையூர் வந்துட்டு இந்த மாரி இடத்த வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க பைக்ல சுத்தி பாருங்க. அப்படி
சரி பைக் வேணாம், ஒரு கொஞ்சம் சேஃபா மழையிலலாம் நனையாம கொஞ்சம் போகணும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஜீப் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து 200 தான் கேட்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பிளேஸ், 6 பிளேஸ் வந்து சுத்தி காட்டுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அ இங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்த நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்க செம்மையா இருக்கும். இது வந்து ஒரு டீ சாப்பிடுறதுக்கு ஒரு கடையில வந்து நிறுத்தியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து லொக்கேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க பார்க்கறக்கு. டீ, பஜ்ஜி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சூடா போடுவாங்க. நம்ம அப்படியே குடிச்சிட்டு, சரி ஓகே வீட்டுக்கு வந்து சமைக்கிறக்காண்டி கோழி வந்து வாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்க வீட்ல கொஞ்ச நேரம் அப்படியே டீ, காஃபி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இங்க இருக்கிற ஆட்டோ எடுத்துட்டு தான் கிளம்பணும். ஆட்டோவுல என்ன அப்படின்னா வந்து, நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோவுல வந்து நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பைக்ல வந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா, வெயிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாரி ஹில்ஸ் வந்து ஏற முடியாது. நம்ம இப்போ முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போப்போறோம். இதுவரைக்கும் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் வந்து அலோடா இருக்கும். இதுக்கு மேல வந்து யாருக்குமே அலோடு கிடையாது. நம்ம வீடு அங்க உள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம நம்ம வீடு மட்டும் ஒண்ணு தான் வந்து இன்னும் காட்டுக்குள்ளார இருக்கு. அதனால நமக்கு மட்டும் தான் அலோடு. மத்த யாருக்குமே அலோடு கிடையாது. இந்த இடம் வந்து ரொம்ப கடினமான ரோடு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவே வந்து ஏறலைங்க. ஒரு ஆட்டோ வந்து ரிட்டர்ன் திரும்பி போயிருச்சு. என்னால முடியாது. இதுக்கு மேல வர முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஆட்டோ போயிருச்சு. வேணா ஒரு அண்ணன் வந்து, சரி நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி, ரிட்டர்ன் மறுபடியும் முயற்சி பண்ணி எங்கள இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போய் இறக்கி விட்டுட்டு, அவரு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாருங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இதே மாரி மாட்டி ரொம்ப இதாகி வண்டிய தள்ளி நாங்க மேல கொண்டு வந்தோம். அதே மாரி செகண்ட் இடமும் இதுவே மாரி ஆச்சு. இதுக்கு மேல இந்த ஆட்டோ வந்து கொண்டு போ முடியாது அப்படிங்கிறதுனால, நாங்க இறங்கிட்டோம். இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நடந்து தான் போ வேண்டியதா இருந்துச்சு. காட்டு வழியில. அப்படியே நடந்து ஆத்தோரமா இப்ப வீட்டுக்கு வந்து நாங்க நடந்து போயிட்டுருக்கோங்க. இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுல அதிகமா யானைகள் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது போக மான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். வேணா யானைய பார்க்கறது ரிஸ்க் தாங்க. ஆ வேணா மான் இந்த மாரிலாம் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படியே வந்து இந்த இடம் ஃபுல்லா வந்து சுத்தி பாருங்க. இத வந்து நான் உங்க வீடியோ சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து எடுத்து போடுறேன். இந்த இடத்துக்குள்ளார போய் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க காட்டுக்குள்ளார எலுமிச்சங்கா மரம். இது வந்து சின்ன காயா இருந்தாலும் செம்மையா வந்து ஸ்மெல் வருது. அது போக நல்லா புளிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்ன பழம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து இந்த காட்டுக்குள்ளார இருக்கு. இன்னும் வந்து பழுக்கல. அதனால நாங்க அத அப்படியே விட்டுட்டோம். விட்டுட்டு சரி ஓகே பலாப்பழம் இது பறிக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்ப தான் வந்திருக்குமா ரொம்ப டயர்டா இருக்கு. சரி காலையில வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு, சரி கொஞ்சம் பேக்கரி வரைக்கும் போயிட்டு வருவோம். இங்க வேணா எங்க கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து. ஏன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வெளிய போகணும். நடந்து தான் போயிட்டு வரணும். சரி சின்னதா காட்டுக்குள்ளார நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நடந்து போயிட்டு வந்தோம். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, தைலம் இந்த சளி, இருமல் இந்த மாரி விஷயத்துக்கு வந்து தைலம் வந்து செடி, புல் இருந்துச்சு. அந்த புல்ல வந்து மோந்து பார்த்தா தைல ஸ்மெல்லு செம்மையா இருந்துச்சுங்க. அப்படியே வந்து மோந்து பார்த்துட்டு, அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து நடந்து வந்துட்டுருந்தோம். எங்களுக்கு பின்னாடி நாயெல்லாம் வந்து ஓடியான்ட்டு இருந்துச்சுங்க. கூட காவலுக்கு. இங்க பாருங்க கல்ல வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க. இதில தான் வந்து முதல்லலாம் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. இந்த பாலம் இல்லாததுக்கு முன்னாடி. இப்ப இந்த பாலம் வந்ததுக்கப்புறம் இதில வந்து வண்டி அந்த மாரி போகும். இது என்ன வேர் அப்டின்னா வந்து, நம்ம ஜூஸ் வந்து இதில வந்து போடுவாங்களாமா. லெமன் ஜூஸ் அந்த மாரி. நன்னெறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோட வேர் தான். இங்க நெறைய மூலிகையான விஷயங்கள் நெறைய இருக்கு. இந்த மாரி இடத்துல. இங்க பாருங்க ஆத்துல வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த சைட்ல போனா இந்த பாலத்துக்கு அடியில பூந்து தான் அந்த சைடு போகணும் கோயிலுக்கு.
நம்ம சரி ஓகே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே ஒரு சின்னதாக நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு டீ சாப்பிட்டாச்சு. டீ வந்து மழை வந்து வரக்க ஆரம்பிச்சோனையும் அதுக்கு எதமா டீ சாப்பிட்டு இங்கேருந்து மேகத்தை வந்து ரசிச்சுட்ருக்கோம். செம்மையாக இருக்குது ஒவ்வொரு இடமும் பார்க்குறக்கு. ஹாய் காய்ஸ், நாங்கள் சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறப்ப இருட்டிருச்சு. அதனால வந்து சில வீடியோஸ்லாம் வந்து எடுக்க முடியல. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தோம். சரி 2 சேவல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க, நாட்டுக்கோழி. அதை வந்து இங்கே நம்ம கொன்று அதை வந்து தீயில வந்து வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆற்றுல வச்சு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து குழம்பு செஞ்சு இன்றைக்கி வந்து காலையில் இதுதாங்க சாப்பாடு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரிப் அடிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஃபால்ஸ்லேருந்து வந்து கனெக்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தண்ணி குடிக்கிறதுக்கும். ஒரு பக்கத்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து அப்போவே குடிக்கலாம். வேணால் சூடே தெரியாது. அந்தளவுக்கு இங்கே வந்து பனியாக இருக்குது. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க நைட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளார தங்கினது. அது போக காலையிலேயே இந்த மாதிரி வந்து ஆத்தோரமாக உட்காந்து காலையில் கோழியை கட் பண்ணிகிட்ருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்குது. பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அனுபவம் வந்து உங்களுக்கு புரியும். இது மாதிரியான வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற இடத்த உங்களுக்காண்டி அப்லோடு பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா சிந்தாமணி சிக்கனும் சிக்கன் குழம்பு இந்த 2 வந்து வைக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் நிறையா பேர் இருக்கிறதுனால இந்த ஒரு கோழி இன்றைக்கி, அப்புறம் வந்து நைட்டுக்கு ஒரு கோழி அப்படின்னு சொல்லி வந்து 2 கோழி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி தாங்க, பிராய்லர் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. கோழியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 1 கிலோ கோழி வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா தான். ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்க, இது மட்டும் உடையாமல் எடுத்துருவோன்னு. இல்லை அப்படின்னா நம்ம கறி ஃபுல்லாக வந்து கசப்புத்தன்மை அடிக்கும். பார்த்து க்ளீன் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கோழிக்கு இது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா. சாப்பிட்றதுக்கு வந்து காட்டில் இருக்கிற இலை தான் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த இலைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இலைங்க. இந்த இலையில தான் வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இலையில வச்சு சாப்பிட்றதுக்கும். ஏன்னா புதுசாக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து பார்த்ததில்ல. பிளேட்டில் தான் வந்து நம்மளாம் சாப்பிட்ருக்கோம். அது போக நம்ம ஊரில் வாழை இலையில தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளார இருக்கிற இலையை வச்சு சாப்பிட்றதும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு இன்றைக்கி நைட் வந்து ஓடிடுச்சுங்க. இது நம்ம அடுத்த நாள் காலையில், ஏன்னா அப்போ வந்து இங்கே நைட்லேயே வந்து நாங்கள் இங்கே காட்டுக்குள்ளார அந்த மாதிரி வந்து கொஞ்சம் போய் சுற்றி இருக்கோம். இந்த வீடியோ வந்து சின்ன சின்ன தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சுற்றி பார்க்குறக்கு இடத்த நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி இடத்த போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பூர்லேயே ரொம்ப போர் அடிச்சிருக்கா? வாங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்த சுற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே வந்து தங்கி ஒரு நாள் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா பார்த்தீங்கன்னா செம மழைங்க. ஆற்றுல தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு. பார்க்குறக்கும் நல்லாவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்த டைமில் இவ்வளோ மழை பெஞ்சிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடிஞ்சுச்சு. சரி ஓகே, இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போய் ரோட்டுக்கு போனால் அங்கேனாச்சும் மழை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணி போனோம். போனால் ஒரு சின்ன ப்ளேஸில் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 350 ரூபா வந்து வாங்கினாங்க. கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு சரி ஓகே ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னா மறுபடியும் மழைங்க. ஒரு மலையில் ஒரு மரத்துக்கடியில் தான் கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நின்றுட்டு இருந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது ரோட்டில். அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்தால் இருக்கிற ரிவரில் அப்படியே போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மழை ஃபுல்லாக தூறிகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் என்னமோ தெரியல, ஃபுல்லாகவே மழையாகவே இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு
ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் இங்கே பக்கத்தாலேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் மார்னிங் ரிட்டன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த பிளேஸில் இந்த மழை பெஞ்சதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஒரு சின்ன ஃபால்ஸில் போய் நல்லா குளித்தோம். இது நீங்கள் வர வழியிலேயே வந்து இந்த ஃபால்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி மழை செகண்ட் பார்ட்டாக வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குனால நம்ம செகண்ட் பார்ட்டாக வந்து வீடியோவை பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் இது வரைக்கும்